எல்லாருக்கும் வணக்கம். நான் திரௌபதி 2 திரைப்படத்தோட இயக்குனர் மோகன்ஜி. உங்ககிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு தான் இந்த காணொளி. நாங்கள் ஜனவரி 30ஆம் தேதி வரலாம் தான் பிளானில் இருந்தோம். வேறு வழி இல்லாமல் பொங்கலுக்கு ஒரு ஸ்லாட் கிடைக்குது, ஜனநாயகன் படம் தள்ளி போகுதுன்னு சொன்ன உடனே அது ஒரு வேளை தீர்ப்பு வந்து லேட்டாக வந்துச்சுன்னா அதை பண்ண முடியாதுன்றதுக்காக பொங்கல் வெளியீடுன்னு முடிவு பண்ணி வந்தோம். அங்கே கார்த்திக் சார் படம் வாவாத்தியார் வந்ததால் அங்கேயும் தேட்டர் பற்றாக்குறை ஏற்பட்டு நாங்கள் பண்ண பெரிய பெரிய ப்ரொமோஷன் பண்ணிட்டார் ப்ரொடியூசர். ஃபுல் பேப்பர் ஆடு கொடுத்து ஒரு 30 லட்ச ரூபா ப்ரொமோஷன் செலவு பண்ணிட்டார். அதனால் திரும்ப இமீடியட்டாக அந்த ப்ரொமோஷன் யூஸ் பண்ணுன்றதுக்காக 23 வந்தோம். 23 தலைப்படம் கூட வரக்கூடாது, மங்காத்தா கூட வரக்கூடாதுன்னு ஒரு முடிவில் தான் 30ஆம் தேதி பிளான் பண்ணோம். விதி எங்களை கூப்பிட்டு வந்து ஜனவரி 23 கொண்டு வந்து விட்டது. அதை எங்களால் மக்கள்கிட்ட கொண்டு போய் கரெக்டாக சேர்க்க முடியல. ஒரு பொங்கல்லேருந்து நாங்கள் 23ஆம் தேதி வரணும். ஏன்னா பொங்கலுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பொங்கல் ரிலீஸ்னால் நினச்சிட்டாங்க மக்கள். ஸோ பொங்கலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் 23 ரிலீஸ்னு சேர்க்க முடியல. மங்காத்தாவோட மிகப்பெரிய அலை, அதோட கூட்டம், ரசிகர்களோட பலம், அது வந்து சமாளிக்க முடியல. என்னென்னா சென்னையில் எங்கேயுமே காலையில் 9 மணி ஷோ கிடைக்கல, 11 மணி ஷோ கிடைக்கல. கிடைச்ச ஷோலேயும் வந்து யூடியூப் வந்து அவங்க வந்து ஒரு பைட் எடுத்தோ மக்கள்கிட்ட இருந்து கருத்தை வாங்கி அதை மக்கள்கிட்ட வெகுஜன மக்கள் தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்க்க முடியல. இதன் காரணமாக எப்போவுமே எனக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கே நான் வந்து இந்த படம் பண்ணியிருக்கேன், இந்த டேட்டில் வந்திருக்குன்னு தெரியல. படம் தெரியும், திரௌபதி 2 எல்லாருக்கும் தெரியும். பட் 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு, படம் ஓடிட்டுருக்குன்னு தெரியல. நேற்று எனக்கு வந்து கலெக்ஷன்ன்றது என்னால் என்னன்னே தெரியல, என்ன நடக்குது. கிட்டத்தட்ட 360 திரையரங்களில் தமிழ்நாட்டில் ஓடியும் ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் தான் வந்து கலெக்ஷன் வந்திருக்கு. அது வந்து இது வந்து நான் 2 வருஷம் கடுமையாக உழைச்சி, அவ்வளோ பேர் உழைச்சி ஒரு மிகப்பெரிய வரலாற்று படம். இந்த படம் வந்து இந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு போக வேண்டிய தகுதி உள்ள படமே இல்லை. இது மற்ற டைரக்டரோ மற்ற ப்ரொடியூசரோ வந்து இதை வந்து தாண்டி போயிடுவாங்க. பட் என்ன மாதிரி எந்த பின்புலமே இல்லாமல் சினிமாவில் ஒருத்தர் கூட எனக்காக ஒரு ட்வீட்டு, இந்த படம் நல்லா இருக்குது, இந்த படம் பாருங்கன்னு சப்போர்ட் பண்ணி ஒரு டைரக்டரோ ஒரு ப்ரொடியூசரோ ஒரு நடிகரோ கூட பக்கத்தில் நின்று அந்த மாதிரி ஆளே இல்லாமல் நான் தனியாக போராடி வந்திருக்கேன். உங்களை மட்டுமே நம்பி, மக்களை மட்டுமே நம்பி திரும்ப உங்ககிட்ட தான் வந்து நிற்கிறேன். எப்படியாவது எனக்காக படம் பார்த்த ஒரு 1,00,000 பேர் இருக்கீங்க. இந்த 1,00,000 பேர் தயவு செஞ்சு படம் பார்க்காத மற்றவங்க கிட்ட இதை பற்றி பேசுங்க, கிராமங்களுக்கு கொண்டு போங்க. இது வந்து கிராமங்களுக்கு இருக்க மக்களுக்கான படம் தான். மக்களுக்கு இப்படி ஒரு படம் வந்திருக்குன்னு தெரிஞ்சால் நிச்சயமாக வந்து பார்ப்பாங்க. அட்லீஸ்ட் திருவண்ணாமலை, செஞ்சி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, கடலூர், சிதம்பரம், பாண்டிச்சேரி, அரியலூர், ஜெயங்கொண்டம் இங்கே இருக்கிற மக்களாவது இந்த சேலம், ஆத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஓசூர், இது எல்லாமே வேலூர், ராமணிப்பேட்டை, இதெல்லாம் எப்போவுமே எனக்கு வந்து படம் ஓடுற ஏரியா. ரொம்ப கலெக்ஷன் அதிகமாக இருக்கும். சென்னை எப்போவுமே கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. ஆனால் இந்த ஏரியாலே இந்த படம் வெளியே வந்திருக்குன்னு மக்களுக்கு தெரியாதது என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் இதான் கடைசி வீடியோவாக இருக்கும். உங்களுக்கு இந்த படத்தை பற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்னு ஆசை இருந்தால், எண்ணம் இருந்தால் தயவுசெய்து கொண்டு போய் சேருங்க. நிஜமாலே நாங்கள் வந்து மங்காத்தா திரைப்படம் எங்கள் படத்தை வந்து இப்படி வந்து ஒரு காணமாக்குன்ற நாங்கள் நினைக்கல. அது வந்து முக்கியமான திரையரங்களை கூட மற்ற இடத்துல மக்கள் பார்ப்பாங்க தான் நினச்சோம். இந்த 2வது நாள் இன்றைக்கி படம் வெளியாகி இன்றைக்கி பேசலைன்னா இதுக்கப்புறம் எப்போவுமே உங்கள் கூட இந்த மாதிரி என்னால் இதை பற்றி சொல்ல முடியாது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பயன்படுத்தி படத்தை பற்றி தவறான கருத்துக்கள், நான் வந்து ஒரு ஹீரோ கூட இந்த நம்ம படம் தைரியமாக வரேன்னு சொல்லி போட்டேன். அதுக்கு வந்து அவங்கெல்லாம் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறதும், நான் திரௌபதி 1 எடுக்கிறப்ப அப்போ என் மேலே நிறைய நீ வந்து ஒரு சில சமூகங்களுக்கு எதிராக படம் எடுத்தேன்னு சொல்லி இப்போ அவங்களாம் எனக்கு எதிராக வந்து போய் பிரச்சாரம் பண்ணுறதும், படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறதும், விடுதலை சிறுத்தை சேர்ந்த சங்க தமிழனும் தமிழா பாண்டியனும் யூடியூப் சேனலில் உட்காந்து நான் வந்து ஆர்எஸ்எஸ்க்காக 500 கோடி வாங்கிக்கிட்டு தான் இந்த படம் பண்ணேன், ஆர்எஸ்எஸ்க்கு பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொல்கிறதும். அதுக்கப்புறம் போன வாட்டியே அமீர் அண்ணன் பகாசுரன் வரப்பவே இதே பிரச்சாரம் பண்ணுறது தான் என் மேலே குற்றச்சாட்டு வச்சார். அப்படிலாம் குற்றச்சாட்டு வச்சா நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ படத்தை எடுத்து வந்து மக்கள்கிட்ட இப்படி கெஞ்சின்னு இருக்க போகிறேன்? இது ஆர்எஸ்எஸ்க்கான படமாக இருந்தால், பிஜேபிக்கான படமாக இருந்தால் அவங்களாம் இதை போய் பார்த்துருப்பாங்க. அவங்களாம் பார்த்துருந்தா நான் ஏன் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி நிற்க போகிறேன்? இது நான் மக்களுக்கான படம், இது மறைக்கப்பட்ட வரலாறுக்கான படம், இது தமிழ் மண்ணோட வரலாறு. இங்கே ஒருத்தன் உயிரை கொடுத்து காப்பாற்றி இந்த மதத்தை, இந்த இந்து மதத்தை நமக்கு வந்து கொடுத்துட்டு போயிருக்கான், இந்த கோயில்களை காப்பாற்றி கொடுத்துட்டு போயிருக்கான் வீர வல்லாள மகாராஜான்னு. அவரை பற்றிய வரலாறு, அவரை பற்றின பதிவு. இதை வந்து நீங்கள் வந்து எந்த அமைப்புக்கு படம் எடுத்தேன், இந்த கட்சிக்கு படம் எடுத்தேன்னு சொல்லி மக்கள்கிட்ட தவறாக பிரச்சாரம் பண்ணி மக்களை படம் பார்க்காம விட்றதுல உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம்னு தெரியல. சினிமாவில் உண்மையை மட்டுமே சொல்லி இத்தனை வருஷம் நின்று இருக்கேன். திரும்பவும் மக்கள்கிட்ட தான் வந்து நிற்கிறேன். உங்களோட தீர்ப்பு தான் வந்து எங்களை காப்பாற்ற போகுது. நீங்கள் தான் தீர்ப்பு கொடுக்க போகிறீங்க. உங்ககிட்ட ரொம்ப கேட்டுக்கிறேன், தாழ்மையாக கேட்டுக்கிறேன். படம் பார்த்த அத்தனை பேரும் தயவு செஞ்சு படம் பார்க்காதவங்க கிட்ட உங்களுக்கு படத்தை பிடிச்சிருந்தா போய் பார்க்க சொல்லுங்கள். இந்த ஒரு வாரம் நீங்கள் எங்களுக்காக செய்கிற இந்த உதவி
நிச்சயமாக எங்களை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வர திரைப்பட கலைஞர்களுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக உதவியாக இருக்கும். நிஜமாலேயே எங்களுக்கு திரைப்படத்துறையில் சுத்தமாக சப்போர்ட் கிடையாது. அது அவங்க மேலே தப்பும் கிடையாது. சொல்ல வரல, செய்யணும்னு அவசியம் இல்லை. மக்களை மட்டுமே நம்பியிருக்கேன். உங்ககிட்ட மட்டுமே மன்றாடி கேட்டுக்கிறேன். தயவுசெய்து திரௌபதி 2 திரைப்படத்தை பற்றி பார்க்கறதுக்காவது ஒரு முறை யோசிங்க. படம் பார்த்தவங்க எனக்காக ஒரு பதிவோ இல்லைனா ஒரு வீடியோ காணொலியோ போட்டு உங்களுக்கு படத்தை பற்றி தெரியாதவங்களுக்கு தெரிய வைங்கன்னு ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன். யார் மேலேயும் எனக்கு கோபம் இல்லை, பட் வருத்தம் நிறைய இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு 2 வருஷம் இதுக்காக நான் உயிரை கொடுத்து உழைச்சி மக்கள்கிட்ட நல்ல படம்னு பேர் வாங்கியும் மக்கள்கிட்ட போய் சேர்க்க முடியல. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் இதில் எதுவும் தவறாக இருந்தால் மன்னிச்சிருங்க. முடிஞ்சால் திரௌபதி 2 படத்தை போய் திரையரங்கில் பாருங்கள். நன்றி. மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. இப்போ இந்த வீடியோ தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அதாவது மோகன்ஜி, இயக்குனர் மோகன்ஜியோட வீடியோ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் திரௌபதி 2வோட திரௌபதி படத்துடைய இயக்குனர் திரௌபதி 2ன்னு சொல்லிட்டு ஒரு படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தார். அது இப்போ தியேட்டரில் இருக்கா இல்லையான்னு தெரியல. அதுதான் அவருடைய அந்த வீடியோவுடைய சாராம்சம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. மங்காத்தா வந்ததுனால நாங்கள் பயங்கரமாக மாட்டிக்கிட்டோம். மங்காத்தாயை முன்னாடி நாங்கள் மண்டிக்கிட்டுட்டோம். மங்காத்தா முன்னாடி நிற்க முடியல எங்களால். மங்காத்தா வரும்னு தெரிஞ்சும் நாங்கள் வரல. நாங்கள் முன்னாடியே பிளான் பண்ணது வேறு டேட்டு. ஜனநாயகன் வரும்னு சொன்னதுனால வரலன்னு சொன்ன உடனே நாங்கள் அந்த டைமை நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லி வந்தோம். நான் எப்போவுமே ரொம்ப நேர்மையாக தான் படம் பண்ணுவேன். இதெல்லாம் சொல்லியிருப்பாருங்க, பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக உண்மையிலே இந்த திரௌபதி 2 படத்தில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, திரௌபதி 2வோட மேக்கிங் விஷயங்களில் நிஜமாவே அவர் அந்த இடங்கள் தேர்வு பண்ணத விஷயமா இருக்கட்டும், அதுக்கான அந்த மெனக்கெடுதல் விஷயமா இருக்கட்டும், அந்த காட்சிப்படுத்துகிற விஷயமா இருக்கட்டும், அது திரைக்கதை விட்டுருங்க, நான் திரைக்கதைக்குள்ளே வரல. இந்த மாதிரியான டெக்னிக்கல் விஷயங்களில் மோகன்ஜி ரொம்ப நல்லாவே நிறைய விஷயத்த புதிய இடங்களை தேடி போயிட்டு ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பை கொடுக்க முடியுமா அப்படின்னா நம்மளால் பண்ண முடியும்னு சொல்லி முயற்சி எடுத்திருக்காரு. அது நிச்சயமாகவே திரௌபதி 2 அந்த இயக்குனருக்கு அதை நம்ம சபாஷ் சொல்லலாம், பாராட்டலாம், தப்பு இல்லை. ஆனால் அவர் எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதில் நடித்த நடிகர்கள் நடிகர்கள் தான். அவங்க என்ன சொல்கிறாங்களோ நடிப்பாங்க, அவ்வளோதான். ஒரு வரலாற்று பின்னணி கொண்ட கதை தான் அதை சொல்லியிருந்தார். அது 1200 சில்லற காலகட்டம், கில்ஜியோட அந்த அந்த ஆட்சி காலம். அப்போ நம்ம இங்கே வல்லாள மகாராஜாவுடைய ஆட்சி காலம், அவருடைய பீரியடில் என்ன நடந்துச்சு, துக்ளக் ஆட்சி காலத்தில் என்ன நடந்துச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதெல்லாம் மையப்படுத்தி அதில் நடந்த ஒரு சம்பவங்கள், வல்லாள மகாராஜாவுடைய ஆட்சியிலிருந்து திருவண்ணாமலை மாவட்டத்தை சுற்றி இருக்கிற பகுதிகளில் அந்த காலகட்டங்களில் என்ன நடந்ததுன்றத ஒரு கற்பனை கதையோட ஒரு வரலாற்று பதிவை நான் கொடுத்துருக்கேன்னு சொல்லி தான் அவர் வந்திருக்கார். ஆனால் உண்மையிலே அது வரலாற்று பதிவு ஆனால் இல்லைங்க. வரலாற்று பதிவுன்னு சொல்லிட்டு அது கற்பனை கதைன்னு போட்டுட்டு போயிடலாம். இவர் முழுக்க முழுக்க தான் ஒரு மதத்துக்கு ஆதரவான நபர்னு காட்டுவார். எப்பவுமே அவர் இந்து மதத்தை தூக்கி பிடிப்பார், தப்பே கிடையாது. அது அவருக்கு விருப்பமான விஷயம், தப்பே கிடையாது. ஆனால் அதற்காக இன்னொரு மதத்தை இழிவுபடுத்துறது கேவலமான விஷயம். நீங்கள் இவர் அதில் நிறைய காட்சிப்படுத்தியிருக்காரு. இன்னைக்கு நம்ம கடந்த கால வரலாறுகளை திருப்பி பார்த்தோம்னா எல்லா இடங்களிலுமே நாற்றம் எடுக்கும். குப்பை கலர்னா என்ன ஆகும்? நாற்றம் தான் அடிக்கும். அதனால கடந்த காலங்களில் அவங்க என்ன கொடுமை பண்ணாங்க, என்ன பண்ணாங்கன்றதெல்லாம் இன்னைக்கு நமக்கு தேவையில்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அன்னைக்கு அவங்க அப்படி பண்ணாங்கல்ல, அதனால நான் இன்னைக்கு அவங்களுடைய வம்சாவழியினரை நான் பாடுபடுத்துறேன், நான் கொடுமைப்படுத்துறேன் அப்படின்னு சொன்னால் அப்புறம் நம்ம மனுஷனா இருக்கவே தகுதி கிடையாது. இவர் நான் உண்மையை சொல்றேன், நான் வரலாற்றை தான் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துதான் எங்க வரலாற்று பதிவும் கிடையாது. அதுக்கு ஒரு சில உதாரணம் மட்டும் நான் சொல்லிடுறேன். என்னன்னா மகாராஜா கிட்ட பெண்களை விலைக்கு விற்கிறதுக்காக வருவான். அப்பாவை கொண்டுட்டு அந்த 2 சகோதரிகளை கூட்டிட்டு வருவான். அப்படி ஒரு காட்சி இருக்கு. அதில் இவங்க கைப்படாத ரோசா, இவங்களை உங்களுக்கு நான் விருந்தா கொடுக்கறதுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது இஸ்லாமிய மன்னர்கிட்ட கொண்டு கொடுப்பான். கொடுத்துட்டு அவன் போயிடுவான். அப்புறம் கடைசியில் அந்த பிள்ளைங்க இவனை சாதுரியமா கூட்டிட்டு வந்தவனை இவனை வச்சே கொலை பண்ற மாதிரி காட்சிகள்லாம் வருது. இது என்ன சொல்ல வர்றாருன்னா, இஸ்லாமிய மன்னர்கள் எல்லாருமே பெண்கள் போக பொருளாக பயன்படுத்தி மட்டும் இல்லை, கைப்படாத பெண்களை தான் அவங்க கூட்டு போய் இந்த மாதிரி நாசம் பண்ணாங்க. இப்படிப்பட்ட கேவல பிறவிகள் தான் இஸ்லாமிய மக்கள் அப்படின்னு சொல்லாமல் சொல்லுகிறார். அது உண்மையா பொய்யா, அதுக்கு ஆதாரம் இருக்கானா எந்த தரவுகளும் கொடுக்க முடியாது. ஆனால் அவர்களால் நம்ம நம்மளை கொடுமைப்படுத்துறாங்க, நம்முடைய சொத்துக்களை கொள்ளையடிச்சாங்க, சூறையாடிட்டு போனாங்க, நம்முடைய செல்வங்கள் எல்லாம் திருடப்பட்டது, இதெல்லாமே உண்மைதான்.
ஆனால் மீண்டும் மீண்டும் அதே ஆல்ரெடி காயமாயிட்டு ரணமாயிட்டு காயங்கள் வந்து அது ஆறி போய் வடுவாக இருக்கிற சில விஷயங்களை மீண்டும் கீறி பார்க்கிற விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப கேவலமான விஷயம் இல்லை. மறுபடியும் அது காயம் தானே ஆகும். இன்னைக்கு இஸ்லாமிய மக்களாக இருக்கிறவங்களுக்கு அன்னைக்கு நடந்த நிகழ்வுக்கு அவங்க பொறுப்பேற்றுக்க முடியும். அதுவும் இல்லாமல் மதமாற்ற விஷயம், நான் ஏற்கனவே அந்த படத்தை பற்றி ஒரு வீடியோ முன்னாடியே போட்டிருக்கேன். மாளிகாப்பூருடைய காலத்தில் அது உண்மையிலேயே வந்து வட மாவட்டங்களில் வந்து பல ஊர்களில் வந்து இன்னைக்கு அவங்க இஸ்லாமியராக மாறி இருக்க பல பேரும் வந்து வேறொரு குறிப்பிட்ட பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள். அவங்க இஸ்லாமியரா வந்து தன்னுடைய உயிருக்கு பயந்துக்கிட்டு மாறி இருக்காங்கன்றது வரலாறு இருக்கு. ஆனால் அந்த வரலாறை சொல்றது தப்பு கிடையாது. அது அந்த வரலாறு வந்து உண்மைதான், அவங்களுக்கே தெரியும், அந்த வம்சாவளியில் வருவங்களுக்கே தெரியும். ஆனால் இந்த மாதிரி இந்த ஆபாச விஷயங்களை உள்ள சேர்த்துட்டு, அருவருப்பான விஷயங்களை உள்ள சேர்த்துட்டு, இந்த மாதிரியான கொடூரமான விஷயங்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள் கேவலமானவர்கள்னு காமிக்கிற விஷயம் இருக்குல்ல, மோகன்ஜி இங்கே தான் மிஸ்டேக் பண்றாரு. ஆனா அவர் இப்போ என்ன அந்த வீடியோவில் பேசுறாரு, அப்போ கூட அந்த வீடியோவில் பாருங்க, நான் இந்து மதத்துக்கு நேர்மையாக தான் படம் எடுத்தேன், நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன். நீ ஒரு மதத்தை இழிவுபடுத்தினாலே உங்களுடைய எண்ணம் தப்பா இருந்தாலே உங்க படம் வந்து வெற்றி பெறாது, போகாது. இப்போ நீங்க ஜனநாயகன் வரலன்னு சொல்லி நினைச்சு உள்ள வந்தீங்க, உங்களுக்கு வந்து மங்காத்தா மூலமா வந்து சவுக்கடி கிடைச்சிருக்கு. மக்களே நீங்க தான் உங்களை நான் காப்பாற்ற வந்திருக்கேன், உங்க என்ன காப்பாத்துக்கினீங்க, நீங்க வந்து போய் படம் பாருங்க, பார்த்தவங்க எல்லாம் சொல்லுங்க, 1,00,000 பேர் பார்த்துருக்கீங்க போய் சொல்லுங்க அப்படின்னா ஏன் சொல்லுவான்? நல்லா நீங்க நல்ல கருத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து பாராட்டுவாங்க. 5 நிமிஷம் வீடியோ பேசியிருக்கீங்க, இந்த வீடியோவுடைய சாராம்சத்துல வன்மம் வச்சுக்கிட்டு தான் பேசுறீங்க. உள்ளுக்குள்ள ஒரு வன்மம் உங்களுக்குள்ள தெரியுது, ஏதோ இந்து மத காவலர் நீங்க தான். பிஜேபிக்காக நான் படம் எடுக்கல அப்படின்னா அவங்க பார்த்துருப்பாங்களே, யாரும் பிஜேபிக்கு படம் எடுத்தீங்கன்னு சொல்லவே இல்லையா, 500 கோடி ரூபா காசு வாங்கிட்டேன்னு சொல்ல இவரு தான் சொல்றாரு. நம்ம எதுவும் யாரும் சொல்லவே இல்லை. ஆக இந்த படம் வந்து முழுக்க முழுக்க வீணா போனதுக்கு ஒரே காரணம், படமாக எடுக்கணும்னு நினைச்சதுல திரைப்படமாக சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு ஒரு லிமிட்டேஷன் நாம வச்சுக்கணும். ஒரு படைப்பாளிக்கு வந்து படைப்பாளி சுதந்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா கருமத்தையும் கொண்டு வந்து உள்ள கலந்து வச்சு பண்ணீங்கன்னா அந்த திரைப்படம் மக்கள்கிட்ட எடுப்படாது. இன்னைக்கு வந்து ஜாதி வெறியோடு படம் எடுக்கிறாங்கன்னு சொல்லி சில பேரை முத்திர குத்துறாங்க. ஆனா அவர்கள் அதுல பெயினை சொல்றாங்க. சில பெயின்கள் வந்து சொல்லப்படும் போது அது மக்கள்கிட்ட போய் உடனடியாக ரீச் ஆகுது. பாதிக்கப்பட்ட மக்கள் மட்டும் இல்லாம பார்க்கிற மக்களுக்கும் இப்படி நடந்திருக்கலாம்னு சொல்லி ரீச் ஆகும்போது அது அந்த படம் வெற்றி படமா மாறுது. ஆனா நீங்க வன்மத்தை மட்டுமே பறைசாற்றுகிற விதமாக அடுத்த ஜாதியை கேவலமா எடுத்துக்கிட்டு நான் இப்படி தாண்டா படம் எடுப்பேன், நான் இப்படிப்பட்டவன் தாண்டா நான் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்துறீங்கல்ல. இவர் யாரெல்லாம் அடையாளப்படுத்துவார்னா, எவன்லாம் ஏழ்றையா இருக்கணும் அவனெல்லாம் அடையாளப்படுத்துவார். அப்போ உங்க படத்தை எப்படி வந்து மக்கள் பார்ப்பாங்க? ஸோ திரௌபதியினுடைய தோல்விக்கு திரௌபதி வந்து இன்னைக்கு மக்களால் திரௌபதி ஃபர்ஸ்ட் படம் வந்ததுல பார்ட் 1 நம்மளாம் பாராட்டணும். அது வந்து ஒரு சினிமாவை எடுத்திருந்தார். ஆனா அதுக்குள்ளேயும் சில வன்மங்கள் இருந்துச்சு, அது மைல்டா இருந்துச்சு. எப்படி தெரியுமா, அந்த ஒட்டகம் தலையை விடுற கதை தான். கூடாரத்துக்குள்ள வந்து ரொம்ப வெளியே பயங்கரமா இருக்கு, ஹாட்டா இருக்கு, நான் கூடாரத்துக்கு தலை மட்டும் விட்டுக்கிறேன்னு சொல்லி தலையை விட்டோன்னா அந்த கூடாரத்தை பிச்சிரும் பாருங்க. மோகன்ஜிலாம் அந்த மாதிரி ஆளு. அவர் வந்து அவரை நம்ம அனுமதிச்சாலே இது பிரச்சனையை உண்டாக்குவார். இப்பவும் அவர் திருந்தல, ஜாதி வெறியோடு தான் இருக்காரு, மத வெறியோடு தான் இருக்காரு. கலைப்படைப்பாக அவர் கொடுக்கவே இல்லை. அப்போ அவருக்கு வந்து இந்த பதிலடி தான் மக்கள் கொடுப்பாங்க. இப்போ இந்துக்களுக்கான படம் அப்படின்னா இந்துக்கள்லாம் வந்து கொண்டாடணும்னு அவர் கேட்குறாருல்ல, இங்க கலைக்குள்ள ஏன் மதத்தையும் ஜாதியும் கொண்டாடுறீங்க? நீங்க மதத்தை கொண்டு வந்தாலும் மதத்தை பிரைஸ் பண்ணுங்க, அடுத்த மதத்தை இழிவுபடுத்தி பிரைஸ் பண்ணாதீங்க. அப்போ நீங்க தோத்து போயிடுறீங்க. ஜாதியை கொண்டாடுங்க, அடுத்த ஜாதியை இழிவுபடுத்தி கொண்டாடினீங்கன்னா அந்த படம் வந்து உங்களுக்கு போகாது. அப்படிதான் வீணா போறாங்க நிறைய பேர். ஆனா சில பேர் சொல்லுவாங்க, இப்போ ரஞ்சித் எப்படி ஜெயிக்கிறாரு, மாரி செல்வர் எப்படி ஜெயிக்கிறாரு, அவர் எப்படி ஜெயிக்கிறாரு, வெற்றிமாறன் எப்படி ஜெயிக்கிறாரு அப்படின்னா அவங்க கலைப்படைப்பா எடுக்கிறாங்க. அவங்க குறிப்பிட்ட ஜாதியை கொண்டாடுறாங்கன்னா கொண்டாடுறாங்க, ஆனா அதே நேரத்தில் அடுத்த ஜாதியை இழிவுபடுத்தாம படம் எடுக்கிறாங்க. இப்படி சொன்னீங்கன்னா நீங்க வந்து நம்மளையும் கழிவு ஊற்றுவீங்க. அதை பத்தி கவலை இல்லை, நான் இருக்கிற உண்மையை சொல்றேன். நீங்க சினிமாக்குள்ள வரீங்கன்னா சினிமாவை எடுங்க. அதுல உங்களுக்கு விருப்பப்பட்ட மதமோ உங்க விருப்பப்பட்ட சாதியோ அவர்கள் பட்ட வழிகளையோ சொல்லுங்க. அதை எப்படி சொல்லணும் தெரியுமா, அடுத்த மதத்தையோ சாதியோ இழிவுபடுத்தாம சொல்லுங்க. அப்ப சொன்னீங்கன்னா ஓ நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை வந்து இந்த மாதிரி உருவாக்கியிருக்காங்களா, நாம இப்படியெல்லாம் கடந்து வந்திருக்குமான்னு. ஏன்னா எனக்கு இந்த சாதி மதத்தின் மீது பெரிய நம்பிக்கையெல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் மக்கள் அவங்கவுங்க திருப்திக்காக வைத்திருக்கிற விஷயம். அதில் கொண்டாந்து நீங்க எல்லாத்தையும் திணிச்சிங்கன்னா நிச்சயமா உங்களுக்கான ஒரு பெரிய விஷயம் வராது. இந்த திரௌபதி 2 ஃபெயிலியருக்கு ஒரே காரணம் மோகன்ஜியோட எண்ணம். அந்த எண்ணம் சுத்தமா இல்லை, சரியில்லைன்றதை அந்த வீடியோ மூலமாக மறுபடியும் வெளிப்படுத்தினார். படம் எப்படி போகும்? உழைப்புங்க, பெரிய உழைப்பு ஊர் ஊரா போயிருக்காரு.
இன்னைக்கு வந்து இந்த மாதிரி வரலாற்று பின்னணி கொண்ட படங்களை எடுக்கிறதுன்றது கற்பனையோ நிஜமோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதற்கான காட்சி அமைப்புகள், அதற்கான மெனக்கெடுதல், அதுக்கான ஒரு பெரிய பொருட்செலவெல்லாம் பெரிய விஷயம். நிஜமாவே அந்த படத்தை ஒரு தயாரிப்பாளர் முன் வந்திருக்காருன்னா பெரிய விஷயம்தான். ஆனால் அதுக்கான ஃபுல்ஃபில்லான விஷயத்த அவரால் எடுத்து கொடுக்க முடியல. அது கஷ்டம். அது அவர் பண்ணதும் பெரிய மிஸ்டேக்கு. அதனால தான் அந்த படம் வந்து தோற்று போச்சு. அந்த படம் வெற்றி இல்லை, அது அவருக்கே தெரிஞ்சிருச்சு. அது மாதிரி இப்போ மங்காத்தா வந்து ரீரிலீஸில் பட்டையை கிளப்பிட்டு இருக்குங்க. மங்காத்தா வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 400 ஸ்க்ரீனுக்கு மேலே படம் வந்து பெரிய லெவலில். உண்மையிலேயே வந்து அஜித்துடைய கெரியரில் இந்த படம் ரீரிலீஸில் பெருசாக இருக்குது. Cloud9 இந்த படத்தை தயாரிச்சிருந்தா கூட, ஆனால் இது எல்லாமே எல்லா உரிமைகளும் வச்சிருக்கிறது வந்து சன் நிறுவனம். அவங்க தான் ரீரிலீஸே பண்ணியிருக்காங்க. அதுக்கான எல்லா விஷயங்களும் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அது வந்து இன்னைக்கு மற்ற படங்களை விட புக்கிங்லேயும் சரி, எல்லா விஷயத்துலையும் இது வந்து ரீரிலீஸில் நீமும் பெரியாளா நான் பெரியாளான்னு வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் கில்லி இருக்கும், ஒரு பக்கம் படையப்பா இருக்கும். ரஜினிகாந்தும் விஜய் படத்துக்கு தான் போட்டி இருக்கும். ஆனால் இந்த போட்டியை உடைச்சிட்டு அஜித்துடைய மங்காத்தா வந்து அடுத்த லெவலுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து முதல் வசூல் அப்படின்னா அது வந்து மங்காத்தா தான் இருக்குது. அடுத்த இடத்துக்கு ரஜினி இருக்காரு. 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டுருச்சு கில்லி. இதுதான் இப்போ ரீரிலீஸ் வரலாறுல இருக்கிற விஷயம். இன்னும் இந்த படம் நல்லா போயிட்டு இருக்கு. இன்னும் அடுத்த படம் வர வரைக்கும் எப்படி இன்னும் ஒரு சில நாட்கள் இந்த படம் பெரிய கலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக என்ன ஆகும் அப்படின்றத பார்ப்போம் நம்ம. நீங்கள் வந்து தியேட்டரில் மறுபடியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பெற்றிருப்பீங்க. தியேட்டரில் வந்து இன்னும் பயங்கரமாக கூச்சல் போட்டு கத்திட்டே இருக்காங்க. அந்த ரசிகர்கள் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. அதை சேர்ந்து மற்றவர்களும் அந்த ரசிகர்கள் என்ஜாய் பண்ணுறதை பார்த்து இவங்களும் ஹாப்பியாக வராங்க. நீங்கள் ஆதிக்கு போய் படம் பார்க்க போயிருந்தாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை அவரும் ஏஞ்சி ஆடணும் போல இருக்கு. ஆனால் அவர் டைரக்டர் அப்படின்றதுல கட்டுப்படுத்திட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அஜித்தோட அடுத்த படம் அனௌன்ஸ்மெண்ட்டும் அவர் வந்து சைலண்டாக போகிற போக்கில் சொல்லிட்டாரு. 64 வந்து நம்ம தான் பண்ணுறோம், அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைனிங்காக இருக்கும், நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு அப்படியே போகிற போக்கில் முக்கியமான விஷயத்தையும் சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ இதெல்லாம் இன்னைக்கு வந்து பெரிய விஷயமா இருக்குது. எல்லா படங்களையும் அடிச்சு தூக்கி சாப்பிட்டுருச்சு. உள்ளே வந்த எல்லா படங்களும் மங்காத்தா இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு வந்தாலும் அஜித்துக்குன்னு அந்த கிரேஸும் அஜித்துக்கு இருக்கிற அந்த வைபும் இன்னைக்கு பெருசாக இருக்குது. எனிவே இந்த விஷயத்தில் நம்ம சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, மங்காத்தா மேலே பழி போட்டுட்டு தப்பிக்க பார்த்த மோகன்ஜி வந்து படம் சரியாக எடுக்கலை. தப்பான கண்டென்ட்டு, தப்பான கதை, பொய் சொல்லியிருக்காரு, வரலாற்று கதைன்னு சொல்லிட்டு வரலாற்றை திரிச்சிருக்காரு. அதனால தான் பண்ணது தப்புன்னு சொல்லிக்க அவங்க விரும்பலை. அதற்கு பழியை வந்து அஜித் மேலேயும் மங்காத்தா மேலேயும் போட்டிருக்காங்க. அவ்வளோதான் விஷயம். இத்தனைக்கும் சொல்லப்போனால் அஜித் மாமா திரௌபதியில் நடிச்சிருக்கிற ரிச்சர்டு வந்து மச்சான் படத்தை வந்து மாமா காலி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியுமா நம்ம அதுக்காக? ஏன்னா கண்டென்ட் நல்லா இல்லையே. அதனால தான் திரௌபதி 2 ஃபெயிலியர். மங்காத்தா எவர் கிரீனாக வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. மேலும் வேறொரு விஷயத்தில் வேறொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.